தாவீது மாவீரன் மாத்திரமல்ல, அரசன் மாத்திரமல்ல, அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறான். 32வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு சந்ததி ஒன்று வருகிறது, அவருடைய பாவங்களை கர்த்தர் கண்டுகொள்ள மாட்டார், அவருடைய பாவங்களை எண்ண மாட்டார். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்களை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்மை எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக அவன் கண்டாங்க. அதுதாங்க சத்தியம். எது சத்தியம்? யாருடைய பாவங்களை எண்ணாதிருக்கிறாரோ என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மேல வச்சிட்டாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்காக பலியிடப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய முதுகிலே நம்முடைய பாவங்களை வச்சிட்டாருங்க. இப்பொழுது நம்முடைய பாவங்களை அவர் எண்ணுகிற தேவன் அல்ல. இந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க வாங்க, அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவீர்கள். எவ்வளவு பெரிய நற்செய்திங்க! கிறிஸ்தவம் சரி, மற்ற மதங்களும் சரி ஓடுது, பாவ மன்னிப்புக்காக அநேக காரியங்களை செய்து கொள்ளுகிறது. ஆனால் நம்முடைய பாவங்களை தேவன் எண்ணாமல் ஏன் எண்ணுவதில்லை தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நீங்க பாவம் செய்ய போறீங்களா, அதற்காகவும் அவருடைய குமாரனை தண்டித்து விட்டார். இனி உங்களுக்கு தண்டனை கிடையாது. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சுத்த மனசாட்சியோடு வாழுவீர்கள். ஒரு பொய் சொல்லிட்டீங்க போலீஸ்காரங்கிட்ட, அல்லது உங்க காலேஜ் லெக்சர்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க, குற்ற உணர்வு அடையாதீர்கள். அருமையானவர்களே, இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க. அந்த பாவங்களுக்காகவும் தேவன் பரிகாரம் பண்ணிவிட்டார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வது மாத்திரமல்ல, இன்னொன்றையும் விளங்க வேண்டும். நான் பரிசுத்தமாய் இருக்கிறதுனால நான் நீதிமான் அல்ல, பாவமே செய்யாத பரிசுத்தருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். அவரையே எனக்கு நீதியாக்கிட்டாரு, அவரையே எனக்கு பரிசுத்தமாக்கிட்டார் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாச விண்ணை தொடும். எப்பொழுது தேவனுடைய மகிமையை காண முடியும்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். எப்பொழுது நீங்கள் விசுவாசிக்க முடியும்? சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எந்த சத்தியத்தை அறியணும்? நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறதுனால, நீங்கள் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறிந்திருக்கிறதுனால, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள், கண்டிக்கப்படாதவர்களாக இருக்கிறீர்கள், குற்றச்சாட்டப்பட முடியாதவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனுஷனில் இட்ஸ் எனஃப். எது போதும்? என்னுடைய ஆவி மனுஷனிலே நான் அப்பழுக்கற்றவர் என்கிற சத்தியத்தை நான் என்னைக்கு அறிந்து கொண்டேனோ அநேக பாவ எண்ணங்கள் என்னை விட்டு போய்விட்டன. விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. கிருபை கிருபை கிருபை. அற்புதம் செய்யாத நாளே இல்லை. கிருபை, இந்த கிருபை உங்களுக்கு காத்திருக்கிறது அருமையானவர்களே. ஆகையினால் தான் இயேசு சொன்னார், நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், ஏனென்றால் நானே உங்களை தகுதியாக்கி விட்டேன். ஹல்லேலூயா. தகுதி ஆக்கலைங்க, அவரே நம்முடைய தகுதியாயிட்டார். 1 கொரிந்தியர் 1:24 சொல்றாரு பாருங்க. கிரேக்கனானாலும் சரி, யூதனானாலும் சரி, தமிழனானாலும் சரி, யார் அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ உங்களுக்கு பரலோக தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார்ப்பா. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தல்.